குட் மார்னிங். உங்களுடைய வெற்றிச்செல்வன் பேசுகிறேன். ஸோ இந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீமர்ஸ் வே அப்படின்ற ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு குழுவாக அமைஞ்சிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரீயை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்குறோம். ஒரு 3000 ருபீஸில் வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். டெய்லி வந்து ஒரு 5000 10,000 சம்பாதிக்கிற ஆப்ஷனை இதோட நம்ம கொடுக்குறோம். ஸோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அதாவது தான் ஒருத்தருக்கு நம்ம வாய்ப்பை தொழில் வாய்ப்பை ஷேர் பண்ணுறோம். அதை அவங்க பயன்படுத்துறது அவங்களுடைய திறமை இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, நம்ம பொருளாதாரத்தை மாற்றுறதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் ஃபுல் டைமாவோ இல்லை பார்ட் டைமாவோ நம்ம ஏதோ ஒரு கடை வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதியாக கடன் சுமையில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு பார்ட் டைம் பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயம். ஒரு ஐடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஒரு சேரீ கொடுத்துருவாங்க. அந்த சேரீயை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்திக்க போகிறோம். அது மூலிமா ஒரு இன்கம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியுடைய தொழில் வச்சு நீங்கள் ரன் பண்ணுற மாதிரியான விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு துணி கடை வைக்கணும்னா 50,00,000 ஆகும். ஆனால் அந்த 50,00,000 வரக்கூடிய இன்கம்மை வந்து இந்த சின்ன ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நம்ம எடுக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு சின்ன ஒரு மேன் பவர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ எதுவாக எந்த தொழில் பண்ணாலுமே கடை வச்சுட்டோம், கடைக்கு ஒரு 50 பேர் 20 பேர் வந்து வந்து போனால் தான் நம்ம இன்கம் வரும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அவங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க 2 பேர் கொடுக்கும்போது அது ஒரு செயின் லிங்க் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய பேருக்கு தொழில் புரட்சி ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க மூலியமா ஒரு ஒரு சின்ன சின்ன இன்கம் வரும்போது நம்ம டெய்லியும் வந்து பெரிய இன்கம்மா மாறுது. அந்த அந்த பிஸ்னஸ் பிளான்ல உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பிடிஎஃப் எல்லாமே இது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஒருத்தர் ஒரு 3000 கொடுத்து நம்ம ஐடி உள்ள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 300 ருபீஸ் கிடைக்குது. ஸோ அதை A1ம் B1ம் மேட்ச் பண்ணும்போது நமக்கு 1500 கிடைக்குது. ஸோ அப்போ பைனரி இன்கம் வந்து 50%, டைரக்ட் ரெஃபரல் வந்து 10%. இது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன். ஒரு உலக லெவலில் எந்த ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரியான ஒரு வித்தின் ஷார்ட் டைம்ல ஒரு குறுகிய டீமை வச்சு நம்ம டெய்லியும் ஒரு 2000 3000 சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கேள்விக்குறி தான். நாங்களாம் விஷயம் இல்லாம இந்த கம்பெனி வந்து நம்ம எடுக்கல. ஸோ எம்டி வந்து நல்ல எம்டி இங்க அதே மாதிரி திருநெல்வேலி ஹெட் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் மாதிரி நினைக்காம இது மிகப்பெரிய ஆர்கனைசேஷனா மாறப்போகுது. பெரிய பெரிய கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனா இன்கம் வந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு 50% வந்து பைனரி ஃபேர் மேட்ச் கொடுக்குறன்றது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்படி அப்ப கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து இந்த எம்டி சாருக்கு இருக்கு. ஸோ நம்மள வழிநடத்துற லீடர்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஜாம்போன்கள். நிறைய நெட்வொர்க்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய லீடர்ஸ். ஸோ அதனால கம்பெனியுடைய ப்ரொஃபைல் வழிநடத்துறவங்களுடைய ப்ரொஃபைல்ல